தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பொதுவாகவே நம்ம பேதி மாத்திரை கொடுக்கறது அவசியம். 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது பேதி மாத்திரை எடுத்து குடல் பகுதிகளை சுத்தம் செய்து கொள்வது ரொம்ப அவசியம். அதே போல் அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவில் சாப்பிடக்கூடிய மருந்துகளும் வெளியில் பூசக்கூடிய மருந்துகளும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும். சொரியாசிஸ் பேஷண்ட்ஸுக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ அதை குறைக்கிறதுக்கும் அவங்க நல்லா தூங்குறதுக்குமான மருந்துகள் சேர்த்தே கொடுக்கணும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சரியாக தூங்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இந்த மாதிரி தோல் அரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, அதனால் எங்களுக்கு தூக்கம் வரல, அதனால் மலச்சிக்கலும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மன அழுத்தம் இந்த தோல் சார்ந்த பிரச்சனைகளை எப்போவுமே அதிகமாக்கும். சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு மன அழுத்தமும் சேர்ந்தே இருக்கும். அப்படிங்கிறதுனால மன அமைதிக்கான மருந்தும் அது கூடவே தோல் நோய்க்கான மருந்தும் சேர்ந்து கொடுக்கணும். எக்ஸ்டர்னலாக உங்களுக்கு வெட்பாலை தைலம் இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம், அருகன் தைலம் பயன்படுத்திக்கலாம். இன்டர்னல் மெடிசன்ஸ் அப்படிங்கும் போது முக்கியமான பெருமருந்துகள் கண்டிப்பாக சல்ஃபர் சேர்ந்த மருந்துகள், கந்தக ரசாயனம், கந்தக பட்பம், இந்த மாதிரியான முக்கியமான மருந்துகள் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு சரியாகும்.